திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழாவின் 10ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேர் வடம் பிடித்து இழுக்கின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். முழு விவரங்களை சொல்லலாம். திருச்செந்தூர் ஆறுபடை வீடில் 2ஆம் படை வீடு தமிழ் கடவுளான முருகர் பெருமான் வீட்டிற்கும் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆண்டுதோறும் நடைபெறும் முக்கிய விழாக்கள் மாசி திருவிழாவையும் ஒன்று. இந்த ஆண்டு மாசி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வெகு விமர்சையாக 12 நாட்களும் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் தினமும் காலை மாலையில் சுவாமி குமரவிடங்க பெருமான், அம்பாள் தெய்வானை தனித்தனி வாகனத்தில் எழுந்துள்ள வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். மாசி திருவிழாவின் முக்கிய திருவிழாக்கள் 5ஆம் நாள் குடைவாயில் தீவாரணை நடைபெறும். 6ஆம் திருநாள் வெள்ளி தேர் நடைபெற்றது, சுற்றி வந்தது. 7ஆம் திருநாள் சிவப்பு சாத்தியும், 8ஆம் திருநாள் காலையில் வெள்ளை சாத்தியும், அதைத் தொடர்ந்து பச்சை சாத்தியும், கடசல் சப்பரத்தில் பச்சை சாத்தியும், சண்முக பெருமான் வள்ளி தெய்வானுடன் 8 வீதியிலும் சுற்றி வந்தார். பக்தர்கள் அறுபடைத்தார். மாசி திருவிழா தொடங்கி நாள் முதலே பகுதியில் இருந்து சில பகுதியில் இருந்து பல்வேறு பகுதியில் இருந்தும் எண்ணற்ற பக்தர்கள் குழுக்களாக புறப்பட்டு முருகனை திருப்புகளை பாடி பல்வேறு காவடியில் சுமந்து அளவு குத்தி பாத யாத்திரையாக தங்கள் நேர்த்திக்கடனை செல்லும். இன்று மாசி திருவிழா சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் இன்று நடைபெற்று வருகிறது. தேரோட்டத்தின் முன்னிட்டு அதிகாலை 5 மணிக்கு கோயில் நடைபெறப்பட்டது. மற்ற கால பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இவ்விழாவில் 10ஆம் திருவிழா இன்று காலையிலே பிள்ளையார் தேர் பக்தர்களால் இழுத்து வரப்பட்டது. அதைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமானும் தேரில் வள்ளி தெய்வானையுடன் அம்பாளுடன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார். ஏராளமான பக்தர்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரையிலும் சுவாமி தேரில் பக்தி பரவசத்துடன் அரோகரா கோஷங்களிலும் வடம் பிடித்து இழுத்து 4 ரத வீதி வழியாக சுற்றி வந்து பெரிய தேரில் சுவாமி குமரவிடங்க பெருமானும் வள்ளி தெய்வானையும் எழுந்துள்ளாகி இந்த தேரானது பக்தர்கள் பக்தி கோஷங்களுடன் முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வள்ளி தெய்வானைக்கு அரோகரா என்று சுவாமி வீதி உலா வருகின்றார்கள். விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு முழக்கங்களை எழுப்பி பக்தர்கள் வடத்தை பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். முருகன் தேரானது வீதியில் சுற்றி வரும் பொழுது ஆடி அசைந்து வருவதை பக்தர்கள் பரவசத்துடன் வணங்கி வருகிறார்கள். முதலில் காலையில விநாயகர் தேர் பக்தர்கள் எடுத்து வரப்பட்டு அதைத் தொடர்ந்து சுவாமி குமரவிடங்க பெருமான் வள்ளி தெய்வானுடன் பெரிய தேரில் எழுந்துராகி வீதி உலா வந்து அதைத் தொடர்ந்து தெய்வானை அம்மன் தேர் எழுந்துராகி வீதி உலா வரும். தேரோட்டத்தை பக்தர்கள் வெளியூர்களில் இருந்து வெளி மாவட்டங்களில் இருந்தும் வருகை தந்துள்ளனர். சுமார் 1000 காவல்துறையினர் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை அதிகமான பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து நாளை 11ஆம் திருவிழா இரவு தெப்ப உற்சவம் நடைபெறும். திருவிழா ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகிகள் செய்து வருகிறார்கள். இதனால் எங்கு பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டமாக அதிகமாக காணப்படுகிறது. தகவலுக்கு நன்றி செந்தில் ஆறுமுகம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.